ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம். அண்டு சினிமாவில் ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்டு சினிமாவை பற்றி ஒரு படம் எடுத்து அதில் இருக்க பெயின் எல்லாத்தையுமே ரொம்ப ஜாலியாக சொல்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ சினிமா சம்மந்தமான எல்லா பெயினுமே இருந்தாலுமே அது ஜாலியாக ரொம்ப ஃபன் வேல சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அண்ட் படத்தில் என்னோட நண்பர் கவின் வேறு நடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் ஜோ படத்தில் கோச்சாரியாவாக பார்த்துருப்பீங்க. அவரும் இந்த படத்தில் அவரோட ஜோக்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜோக் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருந்தது. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட இந்த படத்தை பாருங்கள். ஸோ எஸ், புஷ்பா 2 கூட ரிலீஸ் ஆகுது. புஷ்பா 2க்கு டிக்கெட் கிடைக்கலனாலும் வாங்க, இல்லை இன்னொரு படம் பார்க்கணும் அப்படின்னு தோணுதுனாலுமே புஷ்பா பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இந்த படத்துக்கு பாருங்கள். ரொம்ப குட்டி டீம், ரொம்ப புது டீம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம மக்கள் இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஃபேமிலி படம் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நல்ல படம், எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் ஆக்சுவலி feel good movie and very entertaining, and first half was good but the second half was too good. அப்படிதான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ கார்த்திக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட சேர்ந்து பார்த்தா எல்லாருமே, அதாவது ஒரு ஸ்ட்ரகிளில் கூட இவ்வளோ ஒரு என்டர்டெய்னிங்காக கொடுக்க முடியுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. செல்வா தி டிரெக்டர் ஹஸ் டன் a very good job. அண்ட் எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸுமே இந்த கேரக்டர் தான் நல்லா இருக்கு, இந்த கேரக்டருக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி சொல்லவே முடியாது. எல்லா கேரக்டருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எவ்ரிபடி ஹஸ் பெர்ஃபார்ம் ரியலி வெல். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ரியலி நைஸ். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஐ லவ் த காமெடி பார்ட் ஆல்சோ. அண்ட் நான் பல ஷூட்டிங் போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஷூட்டிங் எனக்கு எங்கேயும் நடந்தது கிடையாது. It was really nice, very funny and very entertaining, and I loved it. And all the very best to the director Selva and the hero Uday Karthik and all the crew also. నేను ఇప్పుడే మాట్లాడేస్తాను. படம் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. கார்த்தி நடிச்சிருக்காருன்னு இல்லை, பட் ரொம்ப இயல்பான ரொம்ப யதார்த்தமான கதை. இன்னைக்கு படத்தில் வரணும், படத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு இளைஞருக்கும் இது ஒரு டானிக் மாதிரி. எல்லாருமே அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் பை எவ்ரிபடி. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு த டிரெக்டர். அவ்வளோ நல்ல ஒரு சின்ன சப்ஜெக்ட், ஒரு இயல்பான யதார்த்தமான சப்ஜெக்ட் எவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு. எல்லா சென்டிமெண்ட் இருக்குது, காமெடி இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காலகட்டத்தில் ஒரு டீசென்ட் ஃபிலிம் விதவுட் ஆபாசம், விதவுட் எனி வல்காரிட்டி, விதவுட் ஸ்கின் ஷோ, கிளாமரஸ் சாங்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து அழ வச்சிருக்காரு, சிரிக்க வச்சிருக்காரு, எல்லா எமோஷனும் கொண்டு வந்திருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம், டு த டிரெக்டர். ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் டுடே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலி படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா எமோஷன்ஸும் ஒர்க் ஆகிருக்கு. ஆல் த ஆக்டர்ஸ் வெரி ரியலி குட். என் அம்மா நடிச்சிருக்காங்க, அவங்க ரொம்ப ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தில் லைக் காமெடி, ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அண்ட் சினிமா பீப்புள் தாண்டி இது ஒரு ரியல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அண்ட் சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது ரொம்ப ரியலாக காமிச்சிருக்காங்க. ஸோ இட் டிசர்வ்ஸ் அ லாட் ஆஃப் குட் ரெஸ்பான்ஸ். அண்ட் எல்லாருமே கண்டிப்பாக படம் பார்க்கணும். தேங்க்யூ. வணக்கம். ஃபேமிலி படம். இந்த ஃபேமிலி படத்தில் ஒரு அம்மா ரோல் பண்ணியிருக்கேன். அது என்ன சொல்கிறது, அம்மானா எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது இந்த படத்தில் ஒரு அம்மாக்கான ரோல் எவ்வளோ இந்த ஒரு ஃபேமிலியை யுனைட்டடாக கொண்டு சொந்த பசங்களுடைய ட்ரீம்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் ஆகணுங்கிறதுக்காக இந்த ஃபேமிலி எவ்வளோ பாடுபடுதுன்றது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. நான் இந்த படம் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ப்ரொஜெக்ஷனில். அண்ட் இட்ஸ் ரியலி எல்லா எமோஷன்ஸும் இருக்குது. யூ வில் டெஃபினெட்லி லவ் இட். அதாவது ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதை ஒரு பெரிய சக்ஸஸ் ஆக்கணும்னு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அவ்வளோ நல்ல படம். இது எல்லாருக்கும் ரீச் ஆகாமல் போகக்கூடாது. ஆக்சுவலாக this deserves a lot of what to say, applause and appreciation. ஏன்னா டைரக்டர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இதை ட்ரீட் பண்ணியிருக்காரு டைரக்டர். அண்ட் த ப்ரொடக்ஷன் ஹோல் ஃபேமிலி இஸ் இன் டு திஸ். அண்ட் ஒரு சிப்ளிங்ஸு ஃபேமிலி, அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே
எவ்வளோ யுனைட்டடாக இருக்கலான்றது இந்த படம் மூலமாக நம்மளுக்கு ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த படத்தை பார்க்கணும், இது பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பார்த்தோம், சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இதில் காமெடியனாக பண்ணியிருக்கிற கவின் அவர் தான் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ அவருக்காக தான் படத்துக்கு வந்தோம். சூப்பராக இருந்தது. எமோஷன்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லாஸ்ட் 20 minutes எல்லாருக்குமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப யதார்த்தமான ஒரு படம். மெயினாக சினிமாவில் ட்ரை பண்ணுறாங்க டேரக்டர்ஸ், அந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே கனெக்ட் ஆகும். எங்களை சுற்றி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து ஜாலியாக ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி ஒரு படம். ஃபேமிலி படத்தோட ப்ரீமியர் வந்திருந்தோம். ஆக்சுவலாக படம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஃபேமிலியாக வந்து நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி நம்மளோட அண்ணனுங்கெல்லாம் பேசுவாங்களோ, நமக்காக ஏதோ ஒரு கஷ்டம்னா எல்லோரும் வந்து நிற்பாங்களோ, ஒரு ஃபேமிலி வந்து எவ்வளோ பாண்டிங் எவ்வளோ அழகாக இருக்குன்றது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணால் வந்து பாருங்க. ஃபேமிலி படம் இப்போ தான் பார்த்துட்டு வரோம். ரொம்ப நல்ல படம். கிட்டத்தட்ட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருடைய பயோபிக் மாதிரி இருந்தது. இந்த படத்தில் வந்து நிறைய விஷயம் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன், இது நடந்திருக்கு எங்களுக்கும். ஸோ ஒரு ரொம்ப அழகான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு படம், ரொம்ப நல்ல படம். சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல படம், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை வெற்றி படமாக விட்டுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்ல, ரொம்ப ரொம்ப அழகான படம், ரொம்ப ஆத்மார்த்தமான படம். பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப நன்றி. ஃபேமிலி படம். கவின் ஜோ படத்தில் காமெடியனாக கலக்கினவர். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஹோல் டீம் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த ஹீரோயின், இந்த படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இது உண்மையிலே ஃபேமிலி படம் தான். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, நல்ல காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வந்து ஒரு நல்ல ஜாலியாக ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த படத்தை பார்க்கலாம். அவ்வளோ காமெடி இருக்குது, நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் க்ரூவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் கேமராமேன் அண்ட் ஹீரோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக அம்மா கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டீம். ஃபேமிலி படம் சக்ஸஸ். இந்த படம் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஃபேமிலி படம். முக்கியமாக இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு, இந்த படத்துடைய ஒரு தயாரிப்பாளர், இந்த படத்துடைய இயக்குனர், இந்த படத்தில் நடிச்சிருக்கிற உங்கள் தம்பியாக நடிச்சிருக்கு எல்லாருமே நிஜமாகவே அண்ணன் தம்பி அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த படம் ஃபேமிலி படம் பார்க்கறதுக்கு வந்து இன்னும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஒரு சினிமா பேஸ் பண்ண படம். எப்படி வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட அந்த படத்தை 2வது வாட்டி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ப்ரிவியூலும் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தை திருப்பி பார்த்துருங்க. இந்த டீம் மொத்தத்துக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர் பேசுகிறேன். ஃபேமிலி படம் ரொம்ப நல்லா இருக்குது. உதய் ப்ரோ அவர் வந்து டைனோசர் படம் பார்த்துட்டு நான் ஒரு கால் பண்ணி பேசினேன். அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதே மாதிரி தான் இந்த படமும் கரெக்டான கதையை சூஸ் பண்ணியிருக்காரு. டேரக்டரும் சூப்பராக எடுத்திருக்காரு. இது நிறைய விஷயங்கள் வந்து எனக்கும் நிறைய கனெக்ட் ஆச்சு என் ஃபேமிலியோட. ஏன்னா வந்து ஒருத்தருடைய கனவை நிறைவேற்றுறது வந்து அவங்க ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் அந்த கனவை வந்து அடைய முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்க ஒரு படம். எப்படி வந்து அந்த படத்தில் அந்த ஃபேமிலி வந்து அந்த ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு, அதே மாதிரியே மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி நல்ல படத்தை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ எல்லோரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. விவேக் பிரசன்னா அண்ணா, அதுக்கப்புறம் வந்து கவின் அண்ணா, எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து சுபிக்ஷா அவங்களும் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஒர்க்கு நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு 2 பாட்டு சூப்பராக இருந்தது. எல்லாரோட ஒர்க்கும் நல்லா இருக்குது. நம்ம எல்லோரும் இதை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணி அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. நான் வந்து ராவங்க கிடா படத்தோட இயக்குனர். இப்போ இந்த ஃபேமிலி படம் வந்து தம்பி செல்வா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். என்னடா என் கூட ஒன்றா ஒர்க் பண்ண டேரக்டர். இந்த படம் வந்து வெறும் இது ஒரு சினிமா கதை தான். சினிமாவில் ஒருத்தன் எப்படி ஒரு அசிஸ்டன்ட் ஜெயிக்கிறான் அப்படின்ற கதை. ஆனால் இது வெறும் அதோட மட்டும் நம்ம பொருத்தி பார்க்கக்கூடாது. இது வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த கதை பொருந்தும். ஏன்னா ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால், ஒரு நண்பர்களோட ஆதரவு இருந்தால் எப்படி வேணாலும் நம்ம வந்து சாதாரண இடத்துலேருந்து மேலே வரலாங்கிறது இந்த படம் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட்டரில் இருக்கிற அந்த கிளாப் சவுண்ட்லேயே கேட்கும். அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப என்ஜாயாக இருக்குது.
சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க, நல்ல ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். செல்வமும் சரி, தயாரிப்பாளர் பாலாஜி, அதாவது என்னன்னா ஒன்றுமே இல்லாதப்ப நம்மளுக்குள்ள வர்ற தன்னம்பிக்கை தான் அந்த உலகத்தில் சிறந்த முதலீடுன்னு நான் நம்புவேன். அந்த மாதிரி தன்னோட நம்பிக்கையை முதலீடாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அவங்களோட சகோதரர். உண்மையிலே இந்த படம் எப்படியோ, இந்த படத்தில் இருக்கிற கதை எப்படியோ அதே தான் அவங்க தம்பிங்க, அவங்க அண்ணங்களே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்க படம், எல்லாத்துக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக அந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக கேமராமேன் மெய்யேந்திரன், நம்ம ஆர்ட் டைரக்டர் நந்து, அப்புறம் வந்து என்னோட தம்பி இணை இயக்குனர் சூரிய தோமணி பாண்டியன், அந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா அசனேட்டர் எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஹீரோ உதயகார்த்திக் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவரோட அண்ணன் கேரக்டர் நடிச்சிருக்காரு விவேக் சார், அப்புறம் தம்பியாக நடிச்சிருக்காரு பார்த்திபன், எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபேமிலி படம் ரொம்ப சினிமாவில் அன்றைக்கி நடக்கிற பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு படம். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது படம். ஃபஸ்ட்டு ஷார்ட் டு டில் த எண்டு வரைக்கும் படம் வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது படம். எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஹீரோ ஆகட்டும், படத்தினுடைய சப் கேரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்ல படத்தினுடைய டைரக்டர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில அவருக்கு இந்த படம். ரொம்ப நல்ல படம், எல்லோரும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் இது. அதனால தான் ஃபேமிலி படம் டைட்டில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இந்த படம் நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தினுடைய மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு, ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கு, எடிட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே அந்த டெக்னீஷியன் ஆகட்டும், பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் மட்டும் இல்லை, இது ஃபேமிலியே அவங்களோட பங்களிப்போடு எடுத்த படம். அண்டு எஸ்பெஷலி உதய் ஹீரோ வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸ்ரீதேவி மேடத்தோட பேரை இதில் காப்பாற்றிருக்காருன்றதை விட இவரோட ரிலேட்டிவ் ஸ்ரீதேவி மேம், மகேஸ்வரி மேம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இந்த ஹீரோயினோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. பர்டிகுலராக ஜனனி, ஷீ இஸ் அ நியூஸ் ரீடர், ஒரு தமிழ் செய்தி வாசிப்பாளரை ஒரு நடிகையா இந்த படத்தில் நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. மூவி அப்படின்றது அச்சீவ் பண்ணுறது இல்லை, அது ரிசீவ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் சூப்பர் டூப்பர் வேறு லெவலில் கலக்கி எடுத்திருக்காங்க. டெஃபினட்டாக மீடியா சப்போர்ட், நானும் மீடியா பர்சன் தான், உங்கள் மீடியா சப்போர்ட் எல்லாத்துக்கும் தேவை. தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். பிக் ஸ்க்ரீனில் வந்து ஃபேமிலி படத்தை பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். வணக்கம். ஃபேமிலி படம் ப்ரிவியூலேருந்து வரோம். எல்லா டேரக்டரும் ஒரு படத்துக்கு படுற எல்லா கஷ்டத்தையும் நிறையா படங்களை பார்த்துருப்போம். பட் இது ஒரு ஃபேமிலியாக ஒரு பேக் போனாக நின்று என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எமோஷ்னலாகவும் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறவங்க எல்லாரோட அந்த பெயினை ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. விவேக் ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. எமோஷனலாக மட்டும் இல்லாமல் ஃபன்னாக நிறையா விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. தேங்க்யூ. அதுக்கு தான் ஃபேமிலி படம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு ஆக்டராக, ஒரு ஃபில்ம் மேக்கராக நாம் என்னெல்லாம் பிரச்சனைலாம் இது பார்க்குறோமோ அதெல்லாம் நல்ல ஒரு ஃபன்னான மெத்தடில் காட்டியிருக்காங்க. என்னோட கோஸ்டார் நம்ம சுபிக்ஷா வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஷி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப் அண்ட் எவ்ரிபடி ஹஸ் டன் அன் இன்க்ரெடிபிள் ஜாப். எஸ்பெஷலி அம்மா, ஹீரோ, அப்புறம் சார் எல்லாரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு தி டீம். இதுதான் என்னோட முதல் படம், தமிழ் ஃபேமிலி படம். செல்வா ப்ரோக்கு ரொம்ப நன்றி. நம்ம பாலாஜி ப்ரோ, பார்த்தி ப்ரோ எல்லாருக்குமே ஹெவி தேங்க்ஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பாலாஜி ப்ரோக்கு மிக்க நன்றி. உங்களுக்கெல்லாம் மியூசிக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். படத்தில் நான் ஒரு சின்ன ரோலும் பண்ணிருக்கேன். அண்ட் தட் வாஸ் ஆல்சோ வெரி என்ஜாயபிள். அண்ட் பேச தெரியாதுங்கிறது வந்துட்டு ரொம்ப தெரியுதுல்ல. ஓகே, எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். லெட்ஸ் ஹேவ் அ நைஸ் டே. தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் வந்து கம்போஸ் பண்ணிட்டே இருக்காரு, அதனாலதான் கால் வந்து இப்படி ஒரு மாதிரி ரேப் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா? அதான் ரீசன் இல்லையா? பாடியை கம்போஸ் பண்ண. தேங்க்ஸ் ஃபார் சூப்பர் குட். தேங்க்யூ. மீடியா நம்மளுக்கு வணக்கம். இப்போ வந்து காலையில் வந்து ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு ரொம்ப ஆத்மார்த்தமாக யதார்த்தமாக அவங்களுக்கு தோணுன எல்லா கருத்தையும் ரொம்ப வெளிப்படையாக வந்து ப்ரெசன்ட் மீடியா நண்பர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அந்த சந்தோஷத்தை தொடர்ந்து இப்போ வந்து ஈவினிங் ப்ரீமியர் ஷோ போட்டிருக்கோம். அதுலேயும் பார்த்த எல்லாருமே வந்து டேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. விக்ரம் சார் வந்தாங்க, தமிழ் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட கருத்தை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக தெரிவிச்சிருக்காங்க.
படம் ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தோட நல்ல ஒரு ரிவ்யூவோட நல்ல ஒரு ஒப்பீனியனோட தொடங்கியிருக்கு. ஸோ மக்கள் அனைவருக்கும் பிடித்த ஒரு படமாக இந்த ஃபேமிலி படம் இருக்கும். எல்லா குடும்ப உறுப்பினர்களும் அவங்க குடும்பத்திலிருந்து இந்த படத்தை ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் அண்ட் இந்த மாதிரி எனக்கு ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், என்டையர் டீம் ஃபேமிலி படத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மக்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலி படம் எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு நம்புகிறோம். மற்ற படம் மாதிரி இல்லாமல் இந்த ஃபேமிலி படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே யாராவது ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகும். யூஸ்வலாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு லீட் கூட தான் நம்ம கேரக்டர் கனெக்ட் ஆகும். பட் இதில் அம்மாவுக்கு, அண்ணிக்கு, அண்ணனுக்கு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபேமிலி படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். தேங்க்யூ. ஃபேமிலி படம் 6th ரிலீஸ் ஆகுது. ப்ரெஷ் ஷோ முடிஞ்சது, ப்ரீமியர் ஷோ முடிஞ்சது. எல்லாருக்கிட்டேருந்தும் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒரு சிம்பிளான ஒரு படம், எல்லா ஃபேமிலிக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த படத்துக்கு போகலாம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் எப்படி இருந்தாலும் அதோடைய ரிவ்யூஸை எங்களுக்கு சொல்லுங்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இன்றைக்கி இந்த படம் ஒரு பேர் வராது. ஸோ எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜனனி. ஃபேமிலி படம் December 6 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வரைக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸோட ரிவ்யூ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஃபேமிலி படம் December 6 கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நிறைய பேசணுன்னு இருக்கு, பட் என்ன பேசுறதுன்னு தெரியல. எல்லாரோட ரியாக்ஷன் பார்த்தீங்க. ஃபேமிலி படத்தை பார்த்துட்டு எல்லாரும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி ரொம்ப 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 நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நாளுக்கு தான் நாங்கள் இவ்வளோ உழைக்கிறது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கோம். எல்லா எமோஷனும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அழ வச்சுருக்கோம், சிரிக்க வச்சுருக்கோம். நிறைய ஃபேமிலியை வந்து ரிலேட் பண்ண வச்சுருக்கோன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, எங்களோட நடித்த விவேக் அண்ணாக்கு, எல்லாருக்குமே, ஹீரோயினுக்கு, பார்த்திக்கு, ஃபார் ஆல் கேரக்டர்ஸ், ஃபார் ஆல் க்ரூ, ஃபார் ஆல் ஏடிஸ், தேங்க்ஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். தேங்க்யூ. வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு படத்துக்கு. வந்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூவாக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நீங்கள் தயவுசெய்து எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. அது ஒரு ரெக்வஸ்ட், அது ஒரு பாசத்தில் கேட்குறது தான். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக வந்து இங்கே வந்து நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரியங்கா. விவேக் சாருக்கு பேரா பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபேமிலி படம் பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் நான் நம்புகிறேன். அண்ட் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு நிறைய பேருக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த படம் அந்த வாழ்க்கையை நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. அண்ட் இதனுடைய முதல் படம். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. ரொம்ப நன்றி.